குலதெய்வத்துக்கு பதிலா ஏன் முருகனை குலதெய்வமா ஏத்துக்கிட்டு வழிபடணும்? தமிழ்நாட்டுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சிவன் கோவில்கள் தான் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா சிவன் தான் பெரிய கடவுள்னு சொல்லக்கூடிய ஒரு கூற்றுமே இருக்கு. அடுத்தது பெருமாள். இவர்கள் தான் பரம்பொருள். இந்த அண்டத்தையே கட்டி ஆளக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை படைத்த கடவுள். பரம்பொருள்னு சொல்லக்கூடிய இவ்வளவு பெரிய பெரிய கடவுள் எல்லாம் விட்டுட்டு எதுக்கு முருகனை போய் குலதெய்வமா வைக்கணும்? இவர்களால காப்பாற்ற முடியாத குலத்தையா முருகன் காப்பாற்ற போறாரு? முதல்ல அந்த குலதெய்வம் யாரு? நம்மளுடைய முன்னோர்கள். நம்மளோட குடும்ப பரம்பரையில 7 தலைமுறையோ 10 தலைமுறையோ நம் குடும்ப ரத்த உறவாக வாழ்ந்து இறந்த மனிதர்கள். அவங்க மரணம் அடைஞ்சிருக்கலாம், இல்ல முக்தி அடைஞ்சிருக்கலாம். அப்போ அந்த மூதாதையர் யாருன்னு தெரியல, தன்னுடைய பரம்பரை மண் எதுன்னு தெரியல அப்படிங்கும் பொழுது அங்க முருகனை குலதெய்வமா வச்சு வழிபட சொல்றாங்க. காரணம் என்னன்னா ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய ஆதி தமிழ் குடியினுடைய தலைவன் குறிஞ்சி நில மன்னனாகவோ அல்லது அந்த பழந்தமிழர்களுக்கு காப்பானாக சேயவனாக இருந்தவன் முருகன். அப்படி அந்த தமிழ் குலத்தையே காத்தவருடைய ஒரு மனிதன், ஒரு மன்னன், அந்த குலத்திற்கே தெய்வம், குலதெய்வம் நம்ம சேயோன். அதனாலதான் முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோரா இருக்கக்கூடிய முருகனை குலதெய்வமா எடுத்து வழிபடுறோம். இந்த கருத்துக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு நீங்க நம்புனீங்கன்னா இந்த காணொலியை அதிகம் பகிருங்க. அல்லது இதுக்கான மாறுபட்ட கருத்து ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. நான் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டையும் படிப்பேன்.